பாட்டு திருத்தாளை இவ்வையத்தை பாடித்திட வைத்த எம் பாட்டு தலைவன் பாரதியை வணங்கி ஆண்டுகள் ஆக ஆக வயது ஏற ஏற இளமை கூடும் பேரரசியம் பெற்ற என் ஆசிய பெருமக்களை வணங்கி அறியாமையை சுருக்கி அறிவை பெருக்கி நாளை சூரியன் போல் ஒளி வீச காத்திருக்கும் என் இளம் காளையர்களே, வருங்கால தேவைகளே, எதிர்கால மேதைகளே, உங்கள் அத்துணை பேரையும் சிறந்தாழ்ந்து வணங்கி பேச போயிறேன் என் தலைப்பில் இறங்கி. மரத்தை வெட்டினோம், புவியை வெப்பமாக்கினோம், நெகிழியை புதைத்தோம், மண்ணின் வளமையை குறைத்தோம், ஓசோனில் ஒட்டையிட்டும் ஓயவில்லை மண்ணின் மாசோட்டம். எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு பசுமை படை தினம். மணி நீரும் மண்ணும் மலையும் அணிநில காடும் உடையது அரண். இக்குறளில் வள்ளுவர் வளமான சுற்றுச்சூழல் மனிதர்களை போர்க்கவசம் போன்று பாதுகாக்கின்றது என கூறுகிறார். நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்வம் என்பது பழமொழியாகும். இயற்கையை நேசிப்போம், செயற்கையுடன் வாழ வேண்டுமா என யோசிப்போம். இயற்கையை நேசிப்போம், செயற்கையுடன் வாழ வேண்டுமா என யோசிப்போம். நம்மை சுற்றியுள்ள நிலம், நீர், காற்று என அனைத்தும் மாசடைகிறது. நாட்டின் தூய்மை நமக்கெல்லாம் பெருமை என்பதற்கேற்ப நம் அனைவரும் வீடு மற்றும் சுற்றுப்புறத்தை தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும். இயற்கையின் அழகு மரம், அதை அழியாமல் காப்பதே அறம். இயற்கையின் அழகு மரம், அதை அழியாமல் காப்பதே அறம். எனவே மரம் நடுவோம், மழை பெறுவோம், மாசில்லா சுற்றுச்சூழலை உருவாக்குவோம். எனது உரையை இத்துடன் நான் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.